வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இந்த வீடியோவில் காமன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 தமிழுக்கான நோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. இனி அடுத்து வரப்போகிறது காமன் டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இந்த மந்தில் எந்த டேட்டில் வேணாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் கூட எக்ஸ்ட்ரா நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற தமிழ் நோட்ஸ் வந்து டேர்ம் 1, 2, 3 ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்குறோம். அதில் புக்ஸில் வந்து பாருங்கள், நம்பிக்கைக்குரிய ஆசிரியர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பாக்ஸாக போட்டு எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, மனமகிழ் பக்கங்கள். இதில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மனமகிழ் பக்கங்கள் அப்படின்னா என்ன? எக்ஸாமில் கேள்வி மனமகிழ் பக்கங்கள் அப்படின்னா அதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். குழந்தைகள் தங்களுடைய விருப்பம் போல் ஆடி பாடி ஒவ்வொரு குழந்தைகளும் பேசி பழகி இருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து மனமகிழ் பக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனமகிழ் பக்கங்களில் இதெல்லாம் அடங்கியிருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், முன்பழகு செயல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்பழகு செயல்களில் வந்து எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்றுநோக்கல், கூர்ந்து கவனித்தல், விழிவிரல் ஒத்திசைவு, அடுத்தது உருவங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்தியும் பார்த்தல், நுண்தசை பயிற்சி போன்றவை வந்து படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து முன்பழகு செயல்களில் அடங்குது. அடுத்தது வந்து பாருங்கள், வளர்ச்சி படிநிலைகள். இதில் வந்து எதெல்லாம் அடங்குது, எதெல்லாம் சொல்லியிருக்காங்க வளர்ச்சி படிநிலையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒலி, அடுத்தது வரி வடிவங்கள், எழுத்துக்களோட ஒலியை ஒப்பிட்டு பார்த்தல், அடுத்து எழுத்துக்களை தனியாகவும் சொற்களிலும் சொற்றொடரிலும் வந்து அடையாளம் காணல், அடுத்து வந்து ஒலித்து பழகுதல், எழுதி பழகுதல், இதெல்லாம் வந்து எதில் அடங்கும், வளர்ச்சி படிநிலைகளில் வந்து அடங்குது. அடுத்தது வந்து பாருங்கள், இந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக வந்து படம் கூட போட்டு காமிச்சிருப்பாங்க. நமக்கு பார்த்தா புரியும். புக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக தான் புரியும். ஒரே நாளில் நடைபெறுகின்ற 3 படக்காட்சிகளை கொண்ட தொடர் நிகழ்வுகள் வந்து கதையாக கொடுக்கப்பட்டிருப்பது ஏன்? எது அப்படி கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தெரியல, நான் இந்த வீடியோ மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது மறுபடியும் வந்து கொஸ்டின் பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் அப்படின்ற தலைப்பு கீழே ஒரே நாளில் நடைபெறுகின்ற 3 படக்காட்சிகளை கொண்ட தொடர் நிகழ்வுகள் கதையாக கொடுக்கப்பட்டிருப்பது ஏன்? அது வந்து உயிரெழுத்துக்களை அறிமுகம் செய்வதற்காக தான் அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அந்த படக்காட்சி அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் உயிரெழுத்துக்களை அறிமுகம் செய்வதற்காகத்தான் அதில் அந்த படக்காட்சி கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா, விடையதான். அடுத்தது வந்து பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா, சிந்தனையை தூண்டும் புதிர்த்தன்மையுடன் மெய்யெழுத்துக்கள், டைப்பிங் மிஸ்டேக், மெய்யெழுத்துக்கள் வந்து அறிமுகம் அமைந்திருக்குது. அதாவது இது வந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, அந்த பாடப்பகுதியில் வந்து அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து எதை தூண்டும் விதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், சிந்தனையை தூண்டும் புதிர்த்தன்மையோட அந்த பாடப்பகுதியில் அமைஞ்சிருக்குது அந்த மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பாருங்கள், எழுத்தோவியங்கள் அப்படின்னா என்ன? எழுத்தோவியங்களில் இதெல்லாம் அடங்கும். அதாவது வண்ணம் தீட்டுதல் அடங்குது. கோட்டோவியங்களை வரைதல் போன்ற நிகழ்வுகள் வந்து குழந்தைகளுக்கு விருப்ப செயல்களாக இருக்குது. அதனால அதை வந்து பயிற்சியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அதில். ஓகேவா. அடுத்தது வந்து பாருங்கள், உயிர்மை எழுத்துக்கள் அறிமுகம். அதாவது கதை நிகழ்வு வழியாக உயிர்மை எழுத்துக்கள் வந்து அறிமுகம் செய்யப்படுது. அடுத்தது சொல்லோவியம் மறைத்துள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்தல் போன்றவை வந்து பயிற்சிகளாக இருக்குது. அந்த உயிர்மை எழுத்துக்கள் அறிமுகத்தில் எதெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கதை நிகழ்வு அடங்கியிருக்குது, உயிர்மை எழுத்துக்கள் வந்து அடங்கியிருக்குது. அடுத்தது சொல்லோவியம், மறைத்துள்ள அந்த எழுத்துக்களை வந்து கண்டுபிடிக்கிற நிகழ்வு பயிற்சியாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாமே வந்து அந்த உயிர்மை எழுத்துக்கள் அறிமுகத்துக்குள்ள அடங்கி இருக்குது அந்த பாடப்பகுதியில். அடுத்தது வந்து பாருங்கள், இணைத்து சொல்வோம். அதாவது உயிர் எழுத்து மெய்யெழுத்து அதை வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, இணைத்து சொல்லுவோம் இல்லையா, ஒலித்து பழகி உணர்ந்தறியும் வகையில் இந்த செயல்பாடு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதாவது இணைத்து சொல்வோம் அந்த செயல்பாடு எதை மையமாக வச்சு வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடப்பகுதியில் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் ஒலித்து பழகி உணர்ந்து அறியக்கூடிய வகையில் தான் அந்த இணைத்து சொல்வோம் அப்படின்றது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது அந்த பாடத்தில். அடுத்தது வந்து பாருங்கள், பாடல்கள் வந்து வகுப்பறையில் ஆடிப்பாடி மகிழ்ந்து கற்கும் வகையில் அந்த பாடல்கள் வந்து இருக்கணும். அடுத்தது வந்து பாருங்கள், புதிர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, தம்மை சுற்றி பொதிந்திருக்கும் புதிர்த்தன்மையை ஆராய்வதிலும் உண்மைகளை தேடி கண்டடைவதிலும் குழந்தைகள் மிகுந்த ஆர்வமுடையவர்கள்.
அடுத்தது இந்த ஆர்வத்திற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தான் படத்திற்குள் மறைந்திருப்பதை கண்டுபிடித்தல், சொற்களை கண்ணாடியின் வழியாக கண்டுபிடித்தல்லாம் வந்து அமைஞ்சிருக்குதான். ஓகேவா? அடுத்தது கதைகள் வந்து பாருங்க, கற்பனை செய்து பார்ப்பதிலும் கதை சொல்வதிலும் கதையை கேட்பதிலும் ஆர்வமிக்கவர்கள் குழந்தைகள். அவர்களின் வண்ண வண்ண கற்பனைகளுக்கு வாய்ப்பளிக்கிறதுக்காக தான் இந்த கதைகள் எல்லாமே பாடப்பகுதியில் கொடுத்துருக்குது. கேட்டும் தாமாகவே படித்து மகிழ்வதற்கு ஏற்ற வகையில் அந்த கதைகள் வந்து பல கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, இந்த வந்த பாதை அப்படின்றது எதை வந்து நமக்கு தெரியப்படுத்துது, வந்த பாதை அப்படின்றது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பருவம் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்ததை வந்து நினைவு கூறக்கூடிய வகையில் தான் அந்த வந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது. பாடப்பகுதியில் இன்னும் டீப்பாக நோட்ஸில் வந்து போகலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாமா? அது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான் அதை வந்து சொன்னேன். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், அம்மா இங்கே வாவா பாடலின் ஆசிரியர் வந்து யார்? அதாவது மேபி வேணுகோபாலனார். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம், இதுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம். இப்பாடல் வந்து தாயோட அன்பு பாசம் எடுத்துரைக்குது. பெற்றோரிடம் அன்பு மரியாதை காட்ட வேண்டும் அப்படின்றது குழந்தைகளுக்கு எடுத்துரைக்குது. குடும்ப உறவின் முக்கியத்துவத்தை வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லுது. நல்ல பண்புகளை வளர்க்கும் கருத்தை வந்து அந்த பாடல் வந்து தெரியப்படுத்துது. அடுத்தது வந்து பாருங்கள், அதோ பாராய் பாடலின் ஆசிரியர் வந்து யார்? ஆன்சர் வந்து அளவள்ளியப்பா. அதாவது இந்த பாடல் வந்து இயற்கையை உற்று நோக்கும் பழக்கத்தை வந்து வளர்க்குது. சுற்றுப்புற சூழலை ரசிக்கும் மனப்பான்மையை வந்து மாணவர்களிடையே வந்து உண்டாக்குது. கவனிக்கும் திறனையும் சிந்திக்கும் ஆற்றலையும் அந்த பாடல் வந்து மேம்படுத்துது. இயற்கையின் அழகை நேசிக்க வேண்டும் என்பதை வந்து அது உணர்த்துது. எந்த பாடல்? அதோ பாராய் பாடல் வந்து இதையெல்லாம் வந்து உணர்த்துது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், கண்ணாடி பாடலின் ஆசிரியர் வந்து யாருன்னா ஆன்சர் வந்து அளவள்ளியப்பா. இந்த பாடல் வந்து தூய்மை மற்றும் சுத்தத்தின் முக்கியத்துவத்தை வந்து உணர்த்துது. தன்னைத்தானே சீராக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வந்து மாணவர்களுக்கு வந்து கற்பித்து கொடுக்குது. நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்க மாணவர்களுக்கு இது வந்து ஒரு ஊக்கமாக இருக்குது. ஒழுக்கத்துடன் வாழ்வதன் அவசியத்தையும் அந்த கண்ணாடி பாடல் வந்து தெரியப்படுத்துது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், என்ன வண்ணம் வேண்டும் பாடலோட ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். அது பாருங்கள், இந்த பாடல் வந்து மாணவர்களோட கற்பனை திறனை வந்து வளர்க்குது. எந்த பாடல்? என்ன வண்ணம் வேண்டும் அப்படின்ற பாடல் வந்து மாணவர்களோட கற்பனை திறனை வளர்க்குது. வண்ணங்களின் அழகையும் அவற்றின் சிறப்பையும் வந்து மாணவர்களுக்கு அறிய வைக்கிறது. அடுத்தது சிந்தித்து செயல்படும் பழக்கத்தை வந்து கொடுக்குது. படைப்பாற்றலையும் ஆர்வத்தையும் வளர்க்கும் கருத்தை வந்து அந்த என்ன வண்ணம் வேண்டும் என்ற பாடல் வந்து கொடுக்குது மாணவர்களுக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இளையார் ஆத்திச்சூடியில் தமிழ் மொழியை போற்றும் தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளத்தமிழ் பயில். வெள்ளத்தமிழ் பயில். அதாவது தமிழ் மொழியை விருப்பத்துடன் கற்க வேண்டும் என்பதை அது உணர்த்துது. தாய்மொழியின் பெருமையை வந்து எடுத்து சொல்லுது. மொழி பெற்ற வளர்க்குது. தமிழை நேசிக்க ஊக்கமாக இருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், புதிய ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் வந்து யார்? ஆன்சர் வந்து பாரதியார். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இறகு பாடலோட ஆசிரியர் வந்து யார்? அளவள்ளியப்பா. இந்த பாடல் வந்து இறகு பாடல் வந்து பறவைகளின் அழகையும் சிறப்பையும் எடுத்துரைக்குது. இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையை மாணவர்களிடையே வளர்க்குது. உயிரினங்களிடம் அன்பு காட்ட வேண்டும் என்பதை வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் எண்ணத்தை வந்து ஊக்குவிக்கிறது. எந்த பாடல்? இந்த இறகு பாடல். அடுத்தது வந்து பாருங்கள், நன்மை கடைப்பிடி, நீர் விளையாடேல், நூல் பலக்கல், நேர்பட ஒழுகு, நோயிற்கு இடம் கொடையில் ஆகிய தொடர்கள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னா இந்த ஆத்திச்சூடி. அதாவது ஔவையார் எழுதிய வந்து ஆத்திச்சூடியில் இடம்பெறுது அந்த தலைப்பு எல்லாமே. அடுத்தது ஆத்திச்சூடி நல்லொழுக்கங்களை வந்து கருத்துக்களையும் எடுத்துரைக்கும் சிறந்த நீதி நூலாக இருக்குது இந்த ஆத்திச்சூடி. ஒவ்வொரு தொடரும் வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நெறியை வந்து உணர்த்துது. மாணவர்களிடம் ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகளை வந்து வளர்க்குது. எளிய சொற்களில் உயர்ந்த வாழ்க்கை வழிகாட்டுதல்களை வந்து அந்த ஆத்திச்சூடி வந்து வழங்குது மாணவர்களுக்கு. அடுத்தது பெரியாரை துணைக்குள், இளமையில் கல், கேள்வி முயல், வைகரை துயில் எழு, வித்தை விரும்பு ஆகிய தொடர்கள் இடம்பெற்றுள்ள ஆத்திச்சூடியோட ஆசிரியர் வந்து யாருன்னா ஆன்சர் வந்து ஔவையார் தான். அடுத்தது வந்து பாருங்கள், ஓடி விளையாடு பாப்பா பாடலின் ஆசிரியர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். இந்த பாடல் வந்து குழந்தைகள் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் வளர வேண்டும் என்பதை வந்து உணர்த்துது. விளையாட்டுடன் கல்வியும் அவசியம் என்பதை அந்த பாட்டு வந்து தெரியப்படுத்துது. நல்லொழுக்கம், அன்பு மற்றும் துணிச்சலை வளர்க்க ஊக்குவிக்கிறது. உடல் மனம் இரண்டும் ஆரோக்கியமாக வளர வழிகாட்டுது. எந்த பாடல்? அந்த ஓடி விளையாடு பாப்பா பாடல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஐலசா ஐலசா பாடலோட நோக்கம் என்னன்னா படித்ததை நினைவு கூறுதல். அந்த ஐலசா ஐலசா பாடல் மூலமாக வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை வந்து நினைவு கூற அந்த ஐலசா ஐலசா பாடல் வந்து நோக்கமாக இருக்குது.
இந்த பாடல் மாணவர்கள் கற்றவற்றை மீண்டும் நினைவுபடுத்த உதவுது. ஓகேவா. அடுத்தது பாடங்களை எளிதாக மனதில் பதிய செய்கிறது அந்த ஐலஸ் ஐலஸா பாடல். மகிழ்ச்சியுடன் கற்றலை ஊக்குவிக்கிறது. அடுத்தது நினைவாற்றலை வளர்க்கும் நோக்கத்தோடு அந்த ஐலஸ் ஐலஸா பாடல் வந்து அமைஞ்சிருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், தமிழ் பாடநூலில் இடம்பெற்றுள்ள மனமகிழ் பக்கங்கள் எதற்காக அமைக்கப்பட்டிருக்குது? ஆல்ரெடி வந்து கொஸ்டின் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம். குழந்தைகள் வந்து ஆடிப்பாடி விளையாடி பேசுவதற்கு அமைக்கப்பட்டிருக்குது அந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பாருங்கள், தமிழ் பாடநூலில் இடம்பெறும் முன்பழகு செயல்கள் வந்து எதற்காக அமைக்கப்பட்டிருக்குது? இது நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தது தான். அதாவது உருவங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்தி கற்கிறதுக்கு முன்பழகு செயல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா மாணவர்களிடையே உற்றுநோக்கும் திறனை வளர்க்குது, ஒப்பிட்டு சிந்திக்கும் திறனை மேம்படுத்துது, கற்றலுக்கான அடிப்படை திறன்களை வந்து அது உருவாக்குது, கவனிக்கும் திறன் மற்றும் புரிதலை வந்து அதிகரிக்குது. எந்த திறன்? அதாவது முன்பழகு செயல்களில் வந்து இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து பாருங்கள், தமிழ் பாடநூலில் இடம்பெறும் வளர்ச்சி படிநிலைகள் வந்து எவற்றை உள்ளடக்கியதாக இருக்குதுன்னா ஒலித்து பழகுதல் மற்றும் எழுதி பழகுதல். நம்ம இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருந்தோம். அடுத்தது வந்து பாருங்கள், 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல்களில் இடம்பெறும் எழுத்து வகைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, எழுத்து ஓவியங்கள், உயிர்மெய் எழுத்து இதெல்லாமே வந்து அடங்கும். அடுத்தது வந்து பாருங்கள், 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல்களில் எழுத்து ஓவியங்கள் ஏன் பயன்படுத்தப்படுகின்றன? அதாவது எழுத்துக்களை எளிதில் அறிந்து கற்க செய்வதற்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எழுத்து ஓவியங்கள்லாம். எழுத்துக்களை காட்சியுடன் தொடர்புபடுத்தி கற்க இது உதவியாக இருக்குது. அந்த எழுத்து ஓவியங்கள் வந்து உதவியாக இருக்குதா. அடுத்தது வந்து மாணவர்களின் கவனத்தையும் ஆர்வத்தையும் வந்து அது தூண்டுவதாக இருக்கும் இன்னொன்று எழுத்து ஓவியம். அடுத்தது எழுத்துக்களை எளிதில் நினைவில் நிறுத்த இது உதவியாக இருக்குது. மொழி கற்றலை வந்து மகிழ்ச்சிகரமாக வந்து அந்த எழுத்து ஓவியம் வந்து மாற்றி கொடுக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், தமிழ் பாடநூலில் இடம்பெறும் வந்த பாதை பகுதியோட நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்கள் ஏற்கனவே வந்து படித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து நினைவு கூறும் புதிய கற்றலுடன் இணைப்பதற்காக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது மாணவர்கள் ஏற்கனவே கற்றவற்றை நினைவு கூர்ந்து புதிய கற்றலுடன் இணைப்பதற்காக வந்த பாதை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ஆல்ரெடி வந்து நம்ம படித்தது தான். ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நோட்ஸ் வந்து இதில் மிஸ் ஆகியிருக்குது. நான் வந்து வாய்ஸில் வந்து அந்த நோட்ஸை வந்து நான் கொடுக்குறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. யார் யார், அதாவது இந்த கத்தரிக்காய் குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாருன்னு ஒரு பாடல் வருது இல்லையா, அதோட ஆசிரியர் வந்து வையம்பட்டி முத்துசாமி. அடுத்தது வந்து விண்வெளிக்கு வந்து அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. விண்வெளி வந்து போனவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா. அடுத்தது வந்து பழுதூக்கும் வீரர்கள் பெயர்கள் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பழுதூக்கும் வீரர்கள் யாரெல்லாம்னா மல்லேஸ்வரி, ஜெமிரி. அடுத்தது வந்து இந்த சிகரம் தொட்டவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து சிகரம் தொட்டவர்கள் வந்து யாரெல்லாம்? ஹிலாரி நார்கே. அடுத்தது வந்து பச்சேந்திரி பால். அடுத்தது வந்து சமையல் கலைஞர்கள் பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த சமையல் கலைஞர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்தானம்மா, அடுத்தது தாமோதரன் அப்படின்னு சொல்கிறவங்க. அடுத்தது கொன்றைவேந்தனோட ஆசிரியர் யார்? ஔவையார். அடுத்து வந்து 2 பாடல் வந்து இருக்குது, மிஸ் ஆகிருச்சு இந்த நோட்ஸ்லாம், நான் அதனால தான் வாய்ஸில் கொடுக்குறேன். நத்தையம்மா பாடலோட ஆசிரியர் வந்து அளவள்ளியப்பா. அடுத்தது வாவா மலையேவா பாடலோட ஆசிரியர் வந்து அளவள்ளியப்பா. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பார்த்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆகும். இது போல் டெட் எக்ஸாமுக்கான, அதாவது காமன் டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் 1 நோட்ஸ், பேப்பர் 2 நோட்ஸ் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.